மக்களே வணக்கம். தமிழ்நாடு வந்து சமீபத்தில் நடந்த 52வது சீனியர் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்பில் கலக்கியிருக்காங்க. நம்ம அதை பற்றி பேச போகிறோம். தமிழ்நாடு கேரம் அசோசியேஷனோட செக்ரட்டரி, ஒரு லெஜெண்டரி கேரம் பிளேயர் திரு மரிய இருதயம். கேரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவர் பேரை நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி அந்த கேமில் சாதித்தவர். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டெல்லியில் நடந்த சீனியர் நேஷனல்ஸில். அதை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்காங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு தான் கொஞ்சம் நம்ம ரசிகர்களுக்காக சொல்லுங்கள். தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் வந்து இந்த தடவை வந்து நேஷனல்ஸ் போகிறதுக்காக ஏற்கனவே வந்து ஒரு தடவை நாங்கள் கோச்சிங் கேம்ப் அரேஞ்ச் பண்ணோம். இந்த தடவை கோச்சிங் கேம்ப் வந்து 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் கேம்ப் போட்டிருந்தோம், ஒரு 5 நாள். அதில் எல்லா பிளேயரும் வந்துட்டு கரெக்டாக காலையில் ஒரு 9:30க்கெல்லாம் வந்துட்டு 10 to 1, மறுபடியும் வந்துட்டு 2 to 5 வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ப்ராக்டிஸ் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன தவறுகளை தான் வந்து திருத்தி அவங்கள வந்து விளையாட வச்சுட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து இங்கே வந்து ஓரளவுக்கு அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால அங்கே வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இந்த தடவை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஆண்கள் பிரிவிலையும் வந்துட்டு நேஷனல் டைட்டில் நம்ம வின் பண்ணியிருக்கோம். டீம் சாம்பியன்ஷிப்பில் அதே மாதிரி பெண்கள் டீம் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியிருக்கோம். அது இல்லாத வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து உமன் சிங்கிள்ஸில் வந்து கீர்த்தனா அப்படின்றவங்க வந்து தமிழ்நாடு சார்பாக விளையாடி வின் பண்ணியிருக்காங்க. கூட வந்து ரன்னர் வந்தவங்க தமிழ்நாடு சார்ந்தவங்க தான், இருந்தாலும் வந்து அவங்க பெட்ரோலியம் ஸ்போர்ட்ஸ் போர்டில் காசிமான்ற கேர்ள் வந்துட்டு ரன்னர் வந்திருக்காங்க. வேர்ல்டு கப் ஜெயிச்சவங்க இல்லையா? வேர்ல்டு கப் ஜெயிச்சவங்க. இப்போ வந்துட்டு அவங்க 3 பேரை வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 பேர் வந்துட்டு கீர்த்தனா, காசிமா, மித்ரா மதுரையில் இருக்கிறவங்க. இவங்க 3 பேரை வந்து வர இருக்கிற எல்லா ஏஷியன் சாம்பியன்ஷிப்லேயும் வேர்ல்டு கப்லேயும் கலந்துக்குவாங்க. சார் வந்து ஆண்கள் பிரிவில் டீம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது எதிர்பாராத விஷயமா? ஏன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்லை, 10 வருடத்துக்கு அப்புறம் இது ஜெயிச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து நாங்கள் இந்த தடவை வந்து எப்படியாவது அதை டைட்டில் வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லா பிளேயருங்களும் வந்துட்டு கரெக்டாக அந்த ப்ராக்டிஸ் டைமில் வந்தாங்க. கேம்ப்பு போடும்போது அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கேம்பில் வந்துட்டு நம்ம அது தான் சொன்ன மாதிரி வந்து அவங்க பண்ணுறது கொஞ்சம் சின்ன சின்ன தவறு மாத்திரம் திருத்திருந்தோம். இந்த கேம்ப்பு டேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய நாங்கள் பண்ணியிருந்தோமா, ஒரு 10 நாள் போட்டிருந்தோமா, அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் எல்லா மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அவங்க சிங்கிள்ஸ் டைட்டிலுக்கு வர்றதுக்காகவே பண்ணியிருக்கலாம். சிங்கிள்ஸ் டைட்டில்ஸும் மென் சைடில் வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சா? அடுத்த நேஷனல்ஸ் இல்லை, அடுத்த நேஷனல்ஸ் கண்டிப்பாக அடுத்த நேஷனல்ஸும் இல்லை, அதுக்கு அடுத்த நேஷனல்ஸ்குள்ளே கண்டிப்பாக நம்ம அதை பண்ணிவிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த தடவை வந்து ஆசிஃப் வந்து இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் தோற்று 7th place பிடிச்சாரு. இப்போ அவர் வந்து ரேங்க்கில் வந்துட்டு 8th ரேங்க்கில் இருக்கார். அவரும் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், வந்து கேரம் அசோசியேஷனில் நீங்கள் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. வந்து நீங்கள் வந்து எல்லாரையும் கைட் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களாம் லக்கின்னு தான் சொல்லணும். யாரை கேட்டாலும் உங்களை தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க இந்த பிளேயர்ஸ்னால். வாழ்த்துக்கள் சார், இன்னும் நிறைய வெற்றிகள் கிடைக்கணும் உங்கள் அசோசியேஷன். வாழ்த்துக்கள், நன்றி சார். நம்ம முன்னாடி பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி நிற்கிறவங்க வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த கேரம் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாட்டுக்காக டீம் கோல்டு வாங்கியிருக்காங்க மென் சைடில். நடுநாயகமாக நிற்கிற சார்ட்டு கேட்டுருவோம். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க, உங்கள் பேர், உங்களோட டீம்மேட்ஸ் பேர் எல்லாம். சார், நாங்கள் தமிழ்நாட்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணோம் சார். என்னுடைய பேர் வந்து கணேசன். நான் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து விளையாடுறேன். அதே மாதிரி என்னுடைய இடது பக்கம் நிற்கிறவர் பிராங்க்லின், மதுரை சேர்ந்தவர். அவர் மிதுன், சென்னை சேர்ந்தவர். என்னை வலது பக்கம் நிற்பவர் அருண் கார்த்திக் அவர்கள், அவர் சென்னை சேர்ந்தவர். அப்துல் ஆசிப், அவர் சென்னை சேர்ந்தவர். இப்போ அப்துல் ஆசிப் அவர் வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில் டீமில் ஓப்பன் மென்னில் வந்து 8வது இடத்த பிடித்திருக்கிறார். ஓகே, ஸோ இதில் வந்து 3 சென்னை, ஒரு மதுரை, ஒரு திருப்பூர். ஓகே, ஃபுல் தமிழ்நாடு இருக்கீங்க இதில்? ஆமாம் சார், 4 சென்னை சார். 4 சென்னை. ஒரு பிளேயர் வெளியே போயிருக்கிறாரு. கேரம்னாலே சென்னைங்கிற ஒரு பேர் இருக்கு. பெரிய பெரிய இப்போ மரிய இருதயம்லாம் சென்னை. அர்ஜுனாவாடு சார், அவர் மரிய இருதயனால அவர் அர்ஜுனாவாடு தான். கேரமுக்கு வந்து அவர் தான். ஓகே, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கா கேரம்? கண்டிப்பாக சார், இருக்குது சார். தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்குது சார். நல்லா ரீச்சபிளாக இருக்குது. இப்போ பள்ளி இதுலாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் ஃபண்டெல்லாம் தராங்க சார். ஓப்பன் டோர்னமெண்ட்டில் சிங்கிள்ஸ் இது கேட்டகிரியில் வின் பண்ணால் 2 லட்சம் ரூபா பணம் கொடுத்துட்ருக்காங்க சார்.
அதே மாதிரி டீம் வின் பண்ணால் தலா 1 லட்சம் ரூபா பணம் தராங்க சார். அதனால் இப்போ கேரம் பள்ளியில் வந்து நல்லா இப்போ வளர்ச்சி சார். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா இப்போ பிரைட்டாக இருக்கு. இப்போ நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். அப்புறம் இந்த டைட்டில் பற்றி சொல்லுங்கள், ஏன் ஸ்பெஷல் இந்த டைட்டில்? சார் தமிழ்நாடு டீமுன்னாலே ஒரு இது சார், நம்ம தமிழ்நாட்டுக்காக விளாண்டோம், அப்படி வெற்றி பெறது, தமிழ்நாடு பேரை சொல்லி நம்ம வெற்றி பெறது ஒரு நம்ம நாட்டுக்காக அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு நம்ம ஊருக்காக விளையாண்டோம் அப்படின்னு ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு பேரை நம்ம காப்பாற்றணும்ல சார். அதாவது என்டையர் ஸ்டேட்டுக்கும் விளையாடுறதுங்கிறது ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய. ஆமாம் சார். எத்தனை வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கீங்க இந்த ஓவரால் சாம்பியன்ஷிப்? 10 இயர் ஆயிடுச்சு சார். இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச போது நீங்க இருந்தீங்களா? அந்த இருந்தேன் சார், இருந்தேங்க, நான் இருந்தேன் சார். அந்த டீம்ல இருந்து நீங்க மட்டும் தான் இப்போ இந்த டீம்? ஆமா சார், இருக்கிறேன். நான் இந்த டீம்ல நான் தான் சார் இருக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள் சார். நீங்க அந்த இளம் வீரர்கள்லாம் கைட் பண்ணுவீங்க அப்படிங்கிற. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எல்லாருமே நல்ல பிளேயர், நல்ல. எப்படி இருக்கு ஃபியூச்சர்? எப்படி இருக்கு ஆசிஃப், அருண், அதுக்கப்புறம் மிதுன், பிராங்க்லின் எல்லாம் இருக்கு சார். எல்லாம் நல்ல ரேங்க் பிடிச்சா கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்கு சார். நேஷனல் டைட்டில் நேஷனல் சைடுல அடிப்பாங்களா? கண்டிப்பா சார். அது கூட தரமான பிளேயர் தான் சார் அவனுங்களா. சோ டைட்டில் லோடிங் சார். எல்லாம் தரமான பிளேயர் தான் சார். இப்ப பாருங்க எல்லாருமே நம்ம டீம் வந்து தமிழ்நாடு டீமு ஓப்பன் சிங்கிள்ஸில் வின் பண்ண கேமை தான் எல்லாம் விட்டு போட்டு வந்துட்டுமே தவிர சிம்பிள் இதில் பாரு பிராங்க்லின் சின்ன ஒரு ஜஸ்ட் மைண்டு இதில் அவர் ஏமாந்துட்டார். மிதுன் அதே மாதிரி தான், அவரு வின் பண்ணுற வந்து விட்டார். நம்ம இவரு லீடிங் இருந்தால் தோத்தார், நானும் லீடிங் இருந்தால் தோத்தோம். அவரு நல்ல பொசிஷன் வந்து எடுத்த கேம் தான் சார் எல்லாம் போச்சு. நம்ம தமிழ்நாடு டீம் வந்து நல்ல ஸ்ட்ராங் டீம் தான், என்ன ஒரு லக் இல்லை சார். அவ்வளோ. ஓகே, அடுத்ததுல வரும்னு நம்புவோம். ஏன்னா தவறுகள் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். கண்டிப்பா சார். அப்புறம் ஆசிஃப் கிட்ட கொடுங்க. அதே மாதிரி எங்களுக்கு டீம் மேனேஜரா ராஜான்னு வந்தாருங்க. அவர் தான் சார். அவர் வந்து நல்லா கைட் பண்ணாரு, ராஜாங்கிறவரு. ராஜா அதே தான். சரி, அப்போ அருண் கார்த்திகிட்ட கொடுங்க. அதே மாதிரி எங்கள் கோச்சஸ்க்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே 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 சார். அருண், ஆசிஃப் வைக்கப்படுறாரு. அருண் பேசுவார் இப்போ ஆசிஃப் சார்பா. அருண் சொல்லுங்கள், வந்து எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? சிங்கிள்ஸில் என்ன பண்ணணும்னு நினச்சிங்க? சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப திறமையாக இருந்தது இந்த வாட்டி. இப்போ ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து நாங்கள் இந்த ட்ராஃபியை வின் பண்ணுறோம், மென்ஸ் டீம் வின்னர். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த டீம் வந்துட்டு கொஞ்சம் சின்ன டீம் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீமு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து ஒருத்தர் தான், மிஸ்டர் கணேசன். அவர் இருக்கவோ கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது. அப்படியே விளையாடிட்டு வந்தோம். டீம் எப்படி ஷஃபிள் பண்ணி போடுறது அதெல்லாம் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணாங்க. அதான் டீம் மேனேஜரும் கோஆப்ரேட் பண்ணார். இங்கேருந்து சென்னையிலேருந்து கைட் பண்ணார் மரியாதையம் சார், அர்ஜுனாவாடி. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் நல்லா இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா இண்டிவிஜுவல்ஸில்? ஏன்னா டீமில் தான் டைட்டில் அடிச்சிட்டிங்களே. கண்டிப்பாக இது ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதால் இப்போ வந்து இன்னும் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து இண்டிவிஜுவலாக வின் பண்ண முடியும். இவர் ஒரு 6 மந்த்தாக வந்து ஒரு நல்ல இப்போ ஹெவி ப்ராக்டிஸ் வந்தார் அப்துல் ஆசிஃப். ஸோ அதால் அவரால் இந்தியன் ரேங்க் பிடிக்க முடிஞ்சுது. இந்தியா நம்பர் 7 இப்போ அவர். இந்த அடுத்தது இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் வருது, அதில் செலக்ட் ஆகிருக்காரு அவர். ஓகே ஸ்விஸ் லீக் விளையாடுறதுக்கு. ஸோ அதுக்கு அவருக்கு ஹார்ட் கங்க்ராட்ஸ். ஓகே. அண்ட் தென் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு இந்த ஹோல் டோர்னமெண்ட்டே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு சொன்னாலே. நீங்கள் டைட்டில் அடிச்சிருக்கீங்க, அப்புறம் இண்டிவிஜுவலாகவும் நல்லா அடுத்தடுத்து நல்லா பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்குன்னு சொன்னா இல்லையா? கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த டீம் வந்து 10 இயர்ஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸாக நாங்கள் வின் பண்ணுறோம். இதுவே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். டீமுக்கே வின் பண்ணிட்டோம், நம்ம இண்டிவிஜுவல் வின் பண்ண முடியாதா, அந்த ஒரு இன்ஸ்பயர் ரொம்ப இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்தியன் ரேங்க் பிடிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இளவழகி, அதுக்கப்புறம் காசிமா, இப்போ கீர்த்தனா, இவங்களாம் நிறைய ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆண்கள் பிரிவில் நீங்களும் அந்த மாதிரி ஒரு டைட்டில் அடித்து எல்லாரையும் பேச வைக்க வேண்டிய நேரம் வந்துச்சு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ விமென்ஸ் தான் டைட்டில் வின் பண்ணிட்டு இருக்காங்க. மென்ஸில் லாஸ்ட்டாக வந்து மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர் தான் வின் பண்ணார், நேஷனல் டைட்டில் வின் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாரதிதாசன், அவர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, அவர் ரன்னர் அப் தான் வந்தார். அடுத்தது சகாய் பாரதி, இங்கே சென்னை நேஷனல்ஸில் நடக்கும் போது 3rd பிளேஸ் அவர். இதுக்கப்புறம் வரணும்னா யங்ஸ்டர்ஸ் தான் வருவாங்க. எப்போ ராதாகிருஷ்ணன் கடைசியாக இப்போ வின் பண்ணார்? 2010 நினைக்கிறேன் சார். ஆயிடுச்சு. ஓ, இந்த டீம் டைட்டிலுக்கு முன்னாடி. கண்டிப்பாக. சரி. ஆல் தி பெஸ்ட் அருண் கார்த்திக். தேங்க்யூ சார். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. அப்புறம் யார்? ஃப்ராங்க்லின் பேச மதுரக்காரங்க பேசாமல் இருந்ததே கிடையாதுங்க. ஏங்க சொல்லுங்க, சென்னையில் உள்ள உங்களுக்கு அட்வான்டேஜா? நீங்கள் மதுரையில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் ஆள் கிடைக்கிறாங்களா? இங்கேனா ஆசிஃப் அவரோட போய் விளையாடிடுவார், மித்ரோட போய் விளையாடிடுவார். அங்கே அது கஷ்டமாக இருக்கா? மைக் கொஞ்சம் க்ளோஸாக வச்சு சார். நம்மளுக்கு வந்து பிளேமேட்ஸ் அங்கே ரொம்ப கம்மி தான் சார். மதுரையை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வில்லேஜ் தான் சார். மதுரைன்னு எடுத்துக்கிட்டாலே வில்லேஜ் தான். சிட்டி லிமிட்டே உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர்ஸ்லேயே முடிஞ்சிடும்.
ஸோ அப்படின்றப்ப வில்லேஜ்லேருந்து எல்லோரும் வரணும், எல்லோரும் கோஆர்டினேட் பண்ணி விளையாடணுன்றது கொஞ்சம் சிரமம். இன்னொன்று அங்கே எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து கேரமுக்கும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன விட இருந்த இம்பார்ட்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் விளையாட வருவாங்க. ஆமாம், விளையாட வர்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மதுரையில் வந்து மித்ரான்னு ஒரு பொண்ணு இப்போ லாஸ்ட்டாக வேர்ல்டு கப் போயிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க காசிமா அந்த பேட்சோட தான் போயிட்டு வந்தாங்க. அதனால வந்து எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி இப்போ விளையாட ஆரம்பிக்கிறாங்க திரும்ப. ஓகே, ஸோ எதிர்காலம் விளையாடுவாங்கன்ற ரைட்டாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஓகே, அதில் உங்களோட ரோலும் இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இப்போ நேஷனல்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இண்டிவிஜுவல் உங்களுக்கு ஏதாவது டார்கெட் இருக்கா? நம்ம ஏதாவது? இல்லை சார், இருக்கு சார். இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். அடிச்சு தூக்க போறீங்க. இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க பிளானிங்லாம்? கண்டிப்பாக சார். இந்த தடவை பிளானிங்ல தான் இருந்தோம். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லக் இல்லாதனால போயிடுச்சு. நெவர் கிவ் அப், கீப் ட்ரைங். அதான் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு முக்கியமானது. நன்றி. ஒரு மித்துன் கிட்ட கொடுங்க. இந்த டீம்ல எங்கஸ்னீங்களா? ஆமாம் சார். சொல்லாமா? சொல்லலாம். ஓகே, காலேஜில் படிக்கிறீங்க? ஆமாம். எந்த காலேஜில்? டிஜே வைஷ்ணவ். என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? பிஏ எக்கனாமிக்ஸ். உங்களுக்கு எப்படி கேரம் இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆக்சுவலி சின்ன வயசில் அப்பா எதனா ஸ்போர்ட்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ண ஆரம்பித்தது தான் கேரம். அதுக்கப்புறமா உள்ளே வந்து எனக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே விளையாட ஆரம்பிச்சு. எல்லாரும் ஃபுட்பாலு கிரிக்கெட்லாம் போவாங்க, அவுட்டோர். நீங்கள் எப்படி இன்டோர் பக்கம் வந்தீங்க? ஆமாம், ஆக்சுவலி அந்த டைமில் பார்க்கும்போது இதில் காம்படிட்டிவாக கம்மியாக இருந்தது. ஸோ புஷ் பண்ணால் இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதனால் புஷ் பண்ணார் அப்பா. ஸோ தென் உள்ளே வந்தோடனே எனக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் கேரம் போர்டு தொடாத நாளே கிடையாது. இல்லை. ஓகே, எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இதுக்கு முன்னாடி ஆடிருக்கீங்களா நேஷனல்ஸ்? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் அத்தாரிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி 50th நேஷனல்ஸ் விளாண்டேன் 2 years பிஃபோர். அதுக்கப்புறமா தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம் சீனியர் நேஷனல்ஸில். எப்படி இந்த கணேசன் சாரோட விளையாண்டது? எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய சீனியர் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்க கூட டீமில் இருந்து விளையாண்டது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் இல்லாமல் ஒரு ஜூனியர் பிளேயராக பார்க்காம ஈக்குவலாக பார்த்து என்னையும். உங்களை ரேக்லாம் பண்ணல? இல்லை இல்லை, ரேகிங்லாம் பண்ணல. சின்ன பையன் ஜாலியாக இருந்தாங்க எல்லாரும். ஓகே ஓகே, ஸோ இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு பெரிய ரொம்ப பெரிய பாடம் அது. ஆமாம். ஓகே, ஸோ அடுத்த நேஷனல்ஸில் இதில் போடியமில் எதிர்பார்க்கலாமா உங்களை? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஷோரா. எவ்வளோ டஃப்னு சொல்ல முடியுமா? ஏன்னா கேரம் பற்றி மக்களுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் போய் கேரம் நினச்சா ஈஸியாக உட்காந்து விளையாடிடலாம், உட்காந்து விளையாடுறது தானே. விளையாடும் போது தான் தெரியும் அதை பற்றி. எங்கள் ஸ்போர்ட்டை வந்து லைக் நர்வ்ஸ்லேருந்து நாங்கள் கனெக்ட் ஆகணும், அப்போ தான் எங்களால் விளையாட முடியும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான கேம் கேரம் பொறுத்த வரைக்கும். அதனால் ஸோ ப்ராக்டிஸ் ஸ்போர்ட் கிடையாது. ஆமாம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அங்கே நர்வஸ்னஸ் இல்லாமல் ஆடணும்ல, அது பெருசு. கேரம்னு சொன்னாலே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு உட்காந்து இப்படி இவங்க சும்மா இப்படி சுண்டிட்டு போயிடறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கேரம் விளையாடும் போது மைண்டு கரெக்டாக இருக்கணும், மனநிலைமை கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் நமக்கு மன கஷ்டங்கள் வந்தால் கூட அங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளையாட முடியாது. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் ஸ்டெமினாலாம் தேவையில்லை, ஆனால் ஸ்டெமினா கண்டிப்பாக தேவைப்படும் கேரம் விளையாடுறதுக்கு. அதிக நேரம் உட்காரணும்ல சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதிக நேரம் உட்காரணும். முட்டி வலிக்கும், கை கால் அதிக நேரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தாடி ஒருத்தர் இப்படி கை அசைஞ்சா நம்ம கண்ணு வந்து வேற பக்கம் போகும். ஓகே, கவனக்குறைவு இல்லாமல் விளையாடணும் சார். பார்க்கறதுக்கு ஈஸியான கேம், ஆனால் பார்க்கறதுக்கு தான் சரி ஈஸியான கேம். ஆனால் உட்காந்து விளையாடும் போதே தெரியும் அவங்களுடைய கஷ்டம் என்னென்னு. எந்த கேம்லையுமே வந்து ரிஸ்க் இல்லாத கேம் கிடையாது. என்ன கேரம் உட்காந்து விளையாடுறாங்க அப்படின்னு வெளி மக்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க உட்காந்து விளையாண்டதா ஒரு கராத்தா மாஸ்டரே கூட அந்த எங்களுடைய குளிக்காயின பாக்கெட்டுக்கிட்ட காயின் இருக்கும், அந்த காயினை போட மாட்டார். ஏன்னா அவர் ஜர்க் பண்ணுவார், ஆனால் நாங்கள் ஜர்க் இல்லாமல் போடுவோம். அது ஸ்டெமினா தானே சார்? அது பெரிய தானே. ஆனால் பார்க்குறதுக்கு மக்களுக்கு வந்து கேரம் வந்து சாதாரணமாக தெரியுது. ஆனால் கேரம் உண்மையாலுமே நல்ல ரிஸ்க்கான, மைண்டுக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் கேரம் விளாண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரம் விளாண்டு பழகி பாருங்கள், அன்றைக்கி நாள் பூரா நீங்கள் நல்ல மைண்ட் ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் விளையாடணும்னு நினைக்கிறேன். எல்லாம் மொபைல் பார்க்காம ஒரு 1 hour விளையாடுறதே ஒரு மொபைல் பார்க்காம கேரம் விளாண்டாங்கன்னு வச்சுக்க இன்னும் நல்லா புத்துணர்ச்சியாக இருப்பாங்க சார். அது கேரண்டி சார். டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. அப்புறம் வந்து நீங்கள் நர்வஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதுக்கு ஒரு உதவி. உதாரணம் நம்ம மரியா அவர் அர்ஜுனாவோட எடுத்துக்காங்க. இன்னி பாருங்க எப்போ இருக்காரு, இன்னி கேரம் விளையாண்டு நல்லா இதாக தான்டா சார் இருக்காரு. ஆமாம், அது அதே மாதிரி அப்புறம் கொஞ்சம் ஏஜ் இருந்தாலும் விளையாட முடியும். அவுட்டோர் கேம்ஸ் அதே மாதிரி ஆட முடியும். ஆமாம் சார், அது ஏஜ் இருந்தாலும் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருந்தால் போதும் சார். என்னைக்கு இருந்தாலும் கேரம் விளையாட. கஷ்டமான கேள்வி கேட்க போகிறோம். உங்கள் வயசு என்ன இப்போ? உங்கள் வயசு என்ன இப்போ? 53 சார். 53 50க்கு மேலே நீங்கள் ஆட முடியுது. உங்களால் ஆட முடியுது. ஆடுவேன்.
நீ விளையாட முடியும் சார். ஆனால் என்னோட கோச்சுக்கு தான் அது நன்றி சொல்லணும், ராமலிங்கம் சாருக்கு. ஓகே சார். அதே மாதிரி என்னோட திருப்பூர் மாவட்டத்தில் சிவகுமார், அவர் வந்து வைஸ் பிரசிடண்டாக இருக்காரு தமிழ்நாடுல. அவரு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாரு எனக்கு. அதே மாதிரி ஃபுல் சப்போர்ட் எந்த பிளேயருக்கும் அவர் எனி டைம் எந்த பிளேயர் பண்ணினாலும் அவர் எல்லா உதவி பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஓகே சார். தமிழ்நாட்டோட கொடியை வந்து வெற்றி கொடியாக ஆக்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய ஜெயிக்கணும் நீங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அவரு ஏப்பா இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அவருக்கு. ஆசிஃப் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டோட டாப் ரேங்க்டு பிளேயர் இல்லையா? இந்தியா நம்பர் 7. இந்தியா நம்பர் 7. ஓகே சொல்லுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்து போனீங்க டெல்லிக்கு? அதான் என் பேர் அப்துல் ஆசிஃப். என் பேர் அப்துல் ஆசிஃப். எல்லாருக்கும் வணக்கம். அப்துல் ஆசிஃப். ஓகே. 50 இப்போ போன 52nd சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் நான் வந்து 7th பிளேஸ் வின் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன், ஸ்விஸ் லீக். அந்த இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல்ஸ் போயிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். எந்த மாதம் இன்டர்நேஷனல்ஸ்? அதான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் சொல்லியிருக்காங்க துபாய் அப்படின்னு. வேர்ல்ட் கப் அது? ஆமாம், சிங்கப்பூரில் ஏஷியன் கப்பு, ஏஷியன் சாம்பியன்ஷிப். ஆமாம், ஏஷியன் சாம்பியன்ஷிப். துபாய் வந்து வேர்ல்ட் கப். ஓகே. ஸோ இருக்காங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் உண்டா உங்களுக்கு ஸ்போர்ட்டில்? அதான் எனக்கு அம்மா மட்டும்தான், அப்பா சப்போர்ட் கிடையாது. பட் எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டு. பட் கேரம்னால தான் எனக்கு எல்லாமே. என் 2 சிஸ்டர் இருக்காங்க. கேரம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. கேரம்னால தான். அவங்க ஆடுவாங்களா? அவங்க விளையாட மாட்டாங்க. பட் கேரம்னால தான் எங்கள் சிஸ்டர்ஸ்க்கும் மேரேஜ் பண்ணி வச்சது எல்லாமே. மேரேஜ் ஆயிடுச்சு? ஆமாம், மேரேஜ். ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு எல்லாமே கேரம் பண்ணிச்சு. கேரம் நான் ரொம்ப மதிக்கிறேன், காட் மாதிரி எனக்கு கேரம். ஸோ கேரம் வழியாக உங்களுக்கு இந்த நேஷனல் ஜெயிச்ச வழியாக வேலை கிடைக்கணும். ஆமாம். அப்புறம் நீங்கள் அடுத்தது இன்டர்நேஷனல் மெடல் ஜெயிக்கணும். ஆமாம், இதெல்லாம் உங்களோட டார்கெட்ஸ்? என்னோட ட்ரீம். ஆமாம், நிச்சயமாக நடக்கும். ஸோ இப்போது என்னதான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்க யாருன்னா என்னோட கோச் மிஸ்டர் விவேக் சார், அவர் இருக்கார். ப்ளஸ் மரியாரிதம் சார், அர்ஜுனாவாடி அவர், அண்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அமுதாவனன் சார் இருக்கார். அவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா அசோசியேஷன்லேயும் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்களே ஒரு பெரிய அந்த ஸ்போர்ட்டில் பெரிய சாம்பியனாக இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அசோசியேஷன்லேயும் அவர் இருக்கார், செக்ரட்டரியாக இருக்கார். அதே சமயத்தில் கேரம் அப்படின்னு சொன்னால் மரியாரிதம்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் இல்லையா? ஆமாம். ஆல் தி பெஸ்ட். அண்ட் வர போட்டிகள்லாம் கலக்குங்க. அடுத்தது ஏஷியன் ஜெயிச்சுட்டு வேர்ல்டு ஜெயிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக. நன்றி.